So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க பர்சனோட ஆக்சுவல் அவங்களோட ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன, அவங்கள பத்தி அவங்களோட எமோஷன்ஸ் ஆக்சுவலா வந்து என்ன ஒரு எமோஷன்ஸா இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போர்ட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் தான். அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரீடிங்காக தான் வந்து இருக்கும். ஸோ லைக் நிறைய ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜிஸ் எல்லாமே நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறையாவே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எல்லாமே வந்து ஒரு ஈஸியாகவே வந்து இருந்திருக்காது. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப டஃப்பான ஒரு கேமாக தான் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும். பொதுவாகவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் அப்சர்வ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்களோட கனெக்ஷன்ஸ்ல வந்து சுத்தி இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேரோட பார்வைகள் இருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பேரோட எனர்ஜியுமே இங்க வந்து பிரசன்டபிளா இருக்கு. அப்போ தேர்ட் பர்சன்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர்னால ஒரு சில ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். அண்ட் அது நீங்களே வந்து உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ நீங்க பாக்குற உங்களுக்கே தெரியும், உங்களோட கனெக்ஷன்ஸ்ல நிறைய பேரோட பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் வந்து இன்வால்வ்டா இருக்காங்க அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்ல, எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் இங்க வந்து இந்த பர்சனோட ஆக்சுவல் ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. நான் அதை எல்லாமே உங்களுக்கு கரெக்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது நம்ம வந்து பாக்குறப்ப கொஞ்சம் யூனிக்கான ஒரு ரீடிங்கா தான் இது வந்து இருக்கு. ஸோ சில பேர் வந்து ஆல்ரெடி மேரிடான பர்சன் கூட இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்கலாம். மேபி இது உங்களோட ஸ்பௌஸ்க்காக நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல நீங்க ஒரு மேரிட் பர்சனா இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து சூட்டபிளா தான் வந்து இருக்கும். அண்ட் இது மேபி இப்போ நீங்க மேரிடா இல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரீடிங் நான் சொல்றேன். அது நீங்க வந்து லிசன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா தென் தட் இஸ் குட். நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து இருந்திருக்கும். பட் ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களோட பர்சன், அதாவது நீங்க விரும்பின அந்த பர்சன் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு அஃபேர் ஏதாவது வச்சிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வச்சிருப்பாங்க, சொல்லாம இருந்திருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல ஒரு கட்டத்துல உங்களுக்கு அது வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ உங்க பர்சன் வந்து வேற ஒருத்தவங்க கூட வந்து தொடர்புல இருக்காங்க, வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். எதர் நீங்க மேரிட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஒரு அன்மேரிட் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பாக்குறப்ப அவங்க வேற ஏதாவது ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. வேற ஒரு பர்சனையும் அவங்க வந்து டேட் பண்ணிட்டு உங்க கூடயும் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த இப்ப இவங்க வந்து வேற ஒரு பர்சன் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அஃபேர்ல இருக்காங்க, எல்லாம் ஃபைன். ஆனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீங்க அந்த மாதிரி யாரையும் நீங்க வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருந்திருப்பாங்க. சோ தட் உங்களை வந்து ஸ்பை பண்றதா இருக்கட்டும், நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன செய்யல, பொதுவா உங்களோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, நீங்க இவங்களை தவிர்த்து வேற யாருக்கிட்டயாவது வந்து பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி உங்க மேல ஒரு சந்தேக பார்வையிலேயே இந்த பர்சன் வந்து பிஹேவ் பண்ணிருக்கலாம். ஸோ உங்க மேல ஒரு சந்தேக பார்வையிலேயே உங்க போனை செக் பண்றதா இருக்கட்டும். பொதுவா நீங்க எங்க வெளியில போனாலும் அதுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு தெளிவான ஒரு காரணத்தையோ ஒரு விளக்கத்தையோ வந்து சொல்லாம இவங்க உங்களை வெளியில அனுப்ப மாட்டாங்க. பொதுவாக அவங்களோட போனை வந்து செக் பண்றதோ அந்த மாதிரி வந்து இவங்க ரேண்டமா செக் பண்றது, வைக்கிறது. ஸோ உங்க மேல ஒரு ஸ்பை பண்ணிட்டே இருக்க எனர்ஜி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு என்ன தோணும்னா, லைக் ஏன் இந்த பர்சன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த செக்மெண்ட்ல வந்து நீங்க அதாவதுன்னா உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரியாம இருந்திருக்கலாம். லேட்டர் ஆன் உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிருக்கும். ஒரு டைம்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். தப்பு பண்ணதெல்லாம் உங்களோட பர்சன், ஆனா அவங்க வந்து ட்ரீட் பண்ண விதம் என்னமோ, நீங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரியே அவங்க வந்து ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங், சாரி, திஸ் இஸ் செகண்ட் திங். அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து தேர்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஒரு சில பேருக்கு நான் வந்து பார்க்கும்போது, இப்போ நீங்க இந்த பர்சன்னால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வியூவர்ஸ், நீங்க ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க கூட நீங்க ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பீங்க. இல்ல மேரிட் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா பிரெக்னன்சி அந்த மாதிரி ஒரு டைமா இருந்திருக்கும். பட் நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற அந்த ஒரு டைம்ல இந்த பர்சன் போய் என்னன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சூஸ் பண்ணிருக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரா இருக்கட்டும், அது ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொண்டு போய் விட்டுருக்கும். அண்ட் இந்த பர்சன்
பர்சன் கூட இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க, மேரேஜ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னா, இவங்க கூட நீங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், ஒரு பிசிக்கல் அட்டாச்மெண்ட் வச்சதுக்கு அப்புறம் இந்த பர்சன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, வேற ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு பழகுறது, பேசுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அந்த மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. ரைட். இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த பர்சனோட பிஹேவியர் தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த பர்சனோட கேரக்டர் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து ப்ராப்ளம் எங்கன்னு பார்த்தா உங்க பர்சனோட சைடு தான் வந்து ப்ராப்ளம் இருக்கு, உங்க சைட்ல எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இல்ல. ரைட். இப்போ நீங்க என்ன முடிவு எடுத்திருப்பீங்கன்னா, இந்த பர்சன் நம்மள வந்து இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்காங்க, இவ்வளவு தூரம் வந்து சீட் பண்ணிருக்காங்க, இந்த பர்சன் நம்மளால வந்து டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, நீங்க சில பேர் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி நீங்க வந்து போயிருக்கலாம். வேற யாரோட தொடர்பும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். வேற யாராவது அந்த டைம்ல வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்டட் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. சோ அவங்க கூட நீங்க வந்து சில பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுறதோ பழகுறதோ அந்த மாதிரி சில பேர் வந்து இருந்திருக்கலாம். வியூவர்ஸ் நான் சொல்றேன், எதிர் யூ ஆர் மேல் பர்சன் ஆர் ஃபீமேல் பர்சன். பொதுவாக உங்களுக்கு என்னன்னா, லைக் ஓகே, நீங்க எதிர்பார்த்தா அந்த பார்ட்னர் உங்களை வந்து ஏமாத்திட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, ஓகே இப்ப நான் வந்து வேற ஒரு பர்சனை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, வேற ஒரு ரிலேஷன்ஷிப், வேற ஒரு பர்சன் அவங்க தேடி நீங்க வந்து போயிருப்பீங்க. சோ இது வந்து சில பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே வந்து இருந்திருக்கலாம், சில பேருக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாவும் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும், ஒரு நியூ லவ் அப்படி மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாவும் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். இது இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டது என்ன அப்படின்னா, உங்க பர்சனாலதான் நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. ஏன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து மனசு விட்டு போயிருக்கும் அந்த விஷயத்துல. சோ நீங்க வந்துட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிருக்கலாம். அதுக்கேத்த மாதிரியே உங்களுக்கு ஒரு பர்சனும் உங்களுக்கு அமைஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ இப்ப அந்த பர்சன் இப்ப உங்களுக்கு வேற ஒரு பர்சன் உங்களுக்கு அமைஞ்சிருந்தாலுமே உங்களோட மைண்ட் செட்ல நம்ம வந்து பாக்குறப்போ உங்களோட இந்த பர்சன், த ஃபர்ஸ்ட் பர்சன் யாரோ அவங்களோட நினைப்பு தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, கரண்ட்லி இப்ப நீங்க இந்த செகண்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருந்தாலும் பட் உங்களுக்கு உங்களோட பாஸ்ட் பர்சனோட நினைவு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்ட் பர்சனோட ரிலேஷன்ஷிப் தான் வேணும், நீங்க இப்பயும் நீங்க வந்து ஆசைப்படுறீங்க, இப்பயும் அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட தாட் இருக்கு. ஓகே, ஸோ இன் பிட்வீன் உங்களோட லைஃப்ல வந்து அந்த பர்சன், அந்த தேர்ட் பர்சனா உங்களுக்கு வந்து அவ்வளவா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இப்ப வந்து இருக்கலாம். ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்டிருப்பீங்க, பட் இப்போ வந்து பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சோ அதுவே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டிசைட் பண்ணிருக்கலாம். ஸோ இதே கட்டத்துல தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சனுமே வந்து இருக்காங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட தாட்ஸ்ல எல்லாமே வந்து பாக்குறப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணனால என்னவோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா ஒரு 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 ஏதோ ஒரு கனெக்ட்ல வந்து போயிடுச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க ஒரு தேர்ட் பர்சனை பார்க்க, நீங்க ஒரு தேர்ட் பர்சனை பார்க்க, இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப்லயும் விருப்பம் இல்ல. சோ அகைன் அந்த தேர்ட் பர்சனையும் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் திருப்பி சேர்ற மாதிரிதான் வந்து இருக்கு. சோ இது வந்து லைக் எப்படின்னா, இது இந்த இப்படி ஒரு ஜிக்ஸாக்கா இருக்குங்கிறப்ப உங்களுக்கே புரியாது ஆக்சுவலா எதை நோக்கி உங்க கனெக்ஷன் வந்து போகுது, இல்ல எந்த பர்சன் உங்களுக்கு வந்து நம்புறது, எதுதான் ஃபியூச்சர், எந்த பர்சன் தான் நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி. சோ அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன், அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா அவங்களோட லைஃப்ல வந்து இருந்திருக்கும். ஓகே, பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நீங்களும் சரி அந்த உங்களோட பர்சனும் சரி ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுலதான் ஒரு உண்மையான ஒரு லவ் இருக்கு, அதுலதான் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதுதான் லைக் அது ஒரு பிசிக்கல் அட்டாச்மெண்ட் மட்டும் சொல்ல வரல, பொதுவாகவே ஒரு எமோஷனல் வேலையும் நம்ம வந்து பாக்குறப்போ இந்த கனெக்ஷன்ல தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு பாயிண்ட்ல வந்து அதை புரிஞ்சிருப்பீங்க, அவங்களும் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த விஷயத்த வந்து புரிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அந்த ஒரு கட்டத்துல வந்து தன்னோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்றதை நீங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க ஃபைனலா ரெண்டு பேருமே என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த கனெக்ஷன் போதும், இந்த பாஸ்ட் பர்சன் திருப்பி வந்தா போதும், இந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அதே பாயிண்ட்ல தான் வரீங்க. ஓகே, பட் இங்க வந்து என்ன ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இந்த கனெக்ஷன் வந்து சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கார்மிக் பேட்டர்னா வந்து இருக்கலாம். ஓகேங்களா, சோ இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது இது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா வந்து இருந்திருக்கும். பட் நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க ஒரு மாதிரி கார்மிக் கனெக்ஷன் மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு மாதிரி எல்லாமே டஃபா போற மாதிரியே இருக்கும், அவங்களோட லைஃப்லயும் ஒரு பிரச்சனை, அவங்களோட லைஃப்லயும் ஒரு பிளாக்கேஜஸ், உங்களோட லைஃப்லயும் பிரச்சனை, உங்களோட லைஃப்லயும் ஒரு பிளாக்கேஜஸ். ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துட்டு போனா கூட இந்த பர்சன் உங்களுக்குரிய ஒரு பர்சன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை அடையிறதா இருக்கட்டும்,
இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போற விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாத்வேவா தான் இருக்கும். ஒரு கடினமான ஒரு பாத்வே தான் அங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை. அதான் நான் சொன்னேன் இல்லையா, 3வது நபரோட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா வந்து இருந்திருக்கும். அதனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய பாதிப்புகள் வந்து இருந்திருக்கலாம். நான் சொல்ற மாதிரி அது சில பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பா இல்லைன்னா கூட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலேயோ இல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு பல பல பேரோட பிரச்சனைகள் இங்க வந்து இருந்திருக்கும். இந்த எனர்ஜியை நான் பார்க்கும்போது என்னன்னா, இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினால முடிய போறது கிடையாது. இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நிறைய பேரோட எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன் ஆக்சுவலா அந்த ரீடிங்கை பொறுத்தளவுக்கு. சோ அப்படி ஒரு ஆள் பிரச்சனை பண்ணாலே ரிலேஷன்ஷிப்ல நிறைய அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு குழப்பம் அங்க வந்து உருவாக தான் செய்யும். அப்ப இங்க நிறைய பேர் இன்வால்வ் ஆறாங்க அப்படிங்கிறப்போ அப்ப எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் போகும்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ இங்க என்னன்னா இதுதான் இங்க பிரச்சனையே ஆக்சுவலா. இந்த விஷயம் தான் உங்களை வந்து பிளாக் பண்ணுது. இங்க பல பேரோட பிரச்சனை அண்ட் பொதுவாவே உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி சம்திங் உங்களோட எப்படி சொன்னா உங்களோட ஃபேட்ல உங்களுக்கு ஏதாவது உங்களோட பர்த் சார்ட்ல நம்ம வந்து பாக்குறப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கும். உங்களுக்கு மேபி என்ன சொல்றதுன்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். முன்னோர்களோட சாபம் அந்த மாதிரி ஏதாவது வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா இங்க வந்து 2 பேரோட சைட்லயும் நான் வந்து பார்க்கும்போது என்னன்னா 2 பேரோட சைட்லயும் ஒரு சில பிளாக்கேஜஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். சோ அப்படி 2 பேரோட சைட்லயும் ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்குங்கிறப்போ உங்களுக்கே தெரியும் நீங்க உங்களோட லைஃப் எவ்வளவு தூரம் ஒரு டஃப்பான ஒரு வேலை வந்து இருக்கு. நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையுமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். எதுவுமே உங்களுக்கு ஈஸியா எதுவுமே வந்து கிடைச்சிருக்காது. எல்லா நேரமும் கஷ்டப்படுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். அது வந்து ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கிடையாது. நீங்க டெய்லி வாழ்ற வாழ்க்கையிலே உங்களுக்கு கஷ்டமான ஒரு வாழ்க்கையா தான் வந்து இருந்திருக்கும். நீங்க வேலை பார்க்குற ஒரு இடமா இருக்கட்டும் இல்ல நீங்க படிச்ச ஒரு படிப்பா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரு கஷ்டமா தான் வந்து இருந்திருக்கும். எதுவுமே வந்து ஈஸியாவே எதுவுமே வந்து இருந்திருக்காது. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, மத்தவங்களுக்கு ஒரு லக் இருக்கு, அவங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரம் கிடைச்சிருது, அதுவே நம்மளோட லைஃப்னு பார்த்தா நமக்கு எல்லாமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு, அதை நான் அடையிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி. சோ அப்படி ஒவ்வொரு விஷயம் நீங்க அடையணும்னு நீங்க நினைக்கும் போது அதுல ஒரு பெரிய போராட்டம் தான் வந்து இருக்கும். அதை அடையிறதும் அவ்வளவு சுலபமாவும் இருந்திருக்காது. பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, அந்த மாதிரிதான் வந்து இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க போறீங்க அப்படின்னா தென் டெஃபினட்டா நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். பட் இந்த ரீடிங்கை பொறுத்தளவுக்கு நான் என்ன சென்ஸ் பண்றேன் அப்படின்னா சில பேருக்கு இந்த மாதிரி முன்னோர்களோட சாபம் ஏதாவது வந்து இருந்திருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில. ஓகேங்களா? சோ அதனாலே என்னவோ உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் அது சரியா வந்து தங்க மாட்டேங்குது. அதுவே நம்ம ஒரு மேரேஜான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மேரிட்டல் கல்யாணம் பண்ணிருந்தா கூட அதுலயுமே வந்து ஒரு பிரச்சனையான ஒரு வாழ்க்கையா தான் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ எதுவுமே ஒரு சுலபமாவே உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. சோ இங்க நம்ம வந்து பாக்குறப்போ அந்த விஷயம் தான் நான் வந்து அகைன் அண்ட் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷனா வந்து பாக்குறேன். ரீசெண்டா கூட நீங்க ஏதாவது ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி கூட நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கலாம் உங்களோட லைஃப்ல. ஏதாவது ஒரு மாதிரி சம்திங் நெகட்டிவா ஏதாவது ஃபீல் பண்றதோ இல்ல நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவா நீங்க வந்து ஃபீல் பண்றதோ அந்த மாதிரியும் உங்களுக்கு ஒரு சில தாட்ஸ் வந்து இருந்திருக்கும். வியூவர்ஸ் பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன். பிகாஸ் அந்த எனர்ஜி இங்க ரொம்ப வந்து ஹைலியா இங்க வந்து இருக்கு. அதனாலதான் நான் அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்ல சக்சஸ் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா அந்த சக்சஸ் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இங்க ரெண்டுமே இங்க வந்து இருக்கும். ஒரு எமோஷன் சைடா இருக்கட்டும், பிசிக்கலா இந்த பர்சன் உங்க மேல ரொம்ப அட்ராக்டடா வந்து இருக்கிற விஷயமா இருக்கட்டும். சோ இங்க வந்து என்னன்னா லவ் பிளஸ் லஸ்ட் ரெண்டுமே தான் நீங்க வந்து பாக்குறேன். ஒரு பக்கம் இந்த பர்சனுக்கு வந்து உங்க மேல அந்த ஒரு அன்பு பாசம் மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உங்க மேல ஒரு டீப் எமோஷன்ஸ் அண்ட் லஸ்ட் ஃபீலுமே அவங்களுக்கு உங்க மேல வந்து இருக்கு. பிசிக்கலாவும் இந்த பர்சன் உங்க மேல ரொம்ப அட்ராக்டாவும் இருப்பாங்க, செக்ஷுவலாவும் இந்த பர்சன் உங்க மேல ரொம்ப அட்ராக்டாவும் இருந்திருப்பாங்க. சோ அந்த எனர்ஜியுமே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அதாவது ரெண்டுமே தான் இங்க வந்து இருக்கு. இட் இஸ் நாட் லைக் சம்திங் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பிளே பாயோ ஒரு பிளே கேர்லா தான் வந்து இருக்காங்க, மணிக்காக தான் வந்து பழகுறாங்க, இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு லஸ்ட்டுக்காக தான் வந்து பழகுறாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு என்ன தேவை, ஒரு டிவைன் மாஸ்டர் டிவைன் ஃபெமின் அந்த ஒரு எனர்ஜி அது எல்லாமே வந்து இங்க இருக்கு. பட் இங்க பிளாக்கேஜஸ்ன்ற ஒரு விஷயம் இங்க இருக்குங்கிறப்போ அதுதான் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. இங்க ரெண்டு விஷயம் இங்க பிளாக் பண்ணுதுங்கிறனாலதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு முன்னேற்றமும் வராம எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையிலே நீங்க இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. அந்த ரெண்டு பிரச்சனை நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாவும் நான் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஒன்னு உங்க ரெண்டு பேரோட லைஃப்ல நான் சொன்ன மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஒரு முன்னோர்களோட சாபம் ஏதாவது இருந்திருக்கலாம். செகண்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த மாதிரி பல பேரோட இன்வால்வ்மெண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்றதுனால அதுவுமே ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனை தான் இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் உங்களோட லைஃப் க்ரோத்தா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ யுவர் ரீடிங் கைஸ். இதை நீங்க வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் தான். இப்போ உங்களுக்கு
ஒரு ஒரு லைக் ரொம்ப தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்ல, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ஜெனரேஷனல் கர்ஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, முன்னோர்களோட சாபம் ஏதாவது இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா தென் அதுக்குரிய ரிமூவல்ஸ் நீங்க வந்து பண்ணிக்கிட்டாலே பெட்டரா இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனைலாம் வந்து இருக்காது. ஒன்ஸ் நீங்க ரிமூவல் பண்ணதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறும். அது ஒரு கரியரா இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மேரிட்டல் லைஃபா இருக்கட்டும், அந்த பிரச்சனைகள் கொஞ்சமாவது வந்து மாறும். கொஞ்சம் அந்த பாசிட்டிவிட்டியை நீங்க வந்து பார்க்கலாம். எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களோட லைஃப் நல்லபடியா அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃபுக்கு வந்து போகும். ஸோ இந்த கேசஸ் பாக்குறப்ப கொஞ்சம் இன்டென்ஸா வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ நீங்க ரிமூவல்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ யுவர் ரீடிங் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Star 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.